defense style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட் ஹைதராபாத் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா இதுதான் நம்ம இந்தியா இங்கிலாந்து கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். ஏன்னா நல்லாவே தெரியும் இங்கிலாந்து அந்த பேஸ்பால் தியரியை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா டக்கெட்டும் கிராலி ஓப்பனிங்ல காமிச்சாங்க. 55 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், கிட்டத்தட்ட 4 ரன்ஸ் மேல இருந்தது ரன் ரேட்டு. அண்ட் இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பும்ராவும் சிராஜும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க விக்கெட் எடுக்கணும்னு, பட் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா பிச்சும் ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் விக்கெட்டா இருந்துச்சு ஃபார் ஃபாஸ்ட் பாலர்ஸ். பட் ஃபார் ஸ்பின்னர்ஸ் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து டர்ன் பாத்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ள பூந்து ஒரு சம ஸ்பெல் போட்டாரு. அவர் தான் வந்து முதல் பிரேக் த்ரூவே எடுத்தது டக்கெட் விக்கெட். ஏன்னா ஒரு பக்கம் பென் டக்கெட் வந்து ரொம்ப டேஞ்சரஸா தெரிஞ்சாரு. கிளியரா தெரிஞ்சது இவங்க வந்து ஆடுற அந்த அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல ஓகேடா ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அது ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பென் டக்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவா விளையாடிட்டு இருந்தாரு. பட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட அந்த சூப்பர் டெலிவரி போடுவார் பாத்தீங்களா, ஆம் பால், அதுல எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. அண்ட் அம்பையர் அவுட் கொடுத்ததுனால ரிவ்யூ போனாரு டிக்கெட். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா அது அம்பையர்ஸ் கால் ஆயிடுச்சு. பட் நெவர்தெலஸ் சூப்பர் டெலிவரி ஃப்ரம் அஸ்வின். அண்ட் அதுக்கப்புறம் ஓலியோ போப் வந்தாரு. எனக்கு ஜென்ரலா ஓலியோ போப்போட பேட்டிங் பிடிக்குங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப டென்டேட்டிவா இருந்தாரு. நான் அப்படி பார்த்ததே கிடையாது போப் விளையாடி. அதாவது ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாரு. ஆஹா நம்ம ரன்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பால் புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்டேட்டிவா இருந்தாரு. அதை நல்லா யூஸ் பண்ணி ஜடேஜா ஒரு சூப்பர் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் கொடுத்து டர்ன் ஆச்சு. ஸ்லிப்ல ரோஹித் சர்மா லோ கேட்ச், செம கேட்ச். ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கொஞ்சம் அண்டர் பிரஷர். 55 for 1 இருந்தது, அப்புறம் 58 for 2. அண்ட் அதுக்கப்புறம் ஜோ ரூட் வந்தாரு. அப்புறம் அந்த ஒரு ஸ்வீப் ஒன்று ஆடினாரு. அம்பையர் அவுட் கொடுக்கல, ரிவ்யூ போனாங்க இந்தியா. பட் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. ஏன்னா பால் வந்து பாத்தீங்கன்னா பேட்டுக்கு படுறதுக்கு முன்னாடியே அந்த அல்ட்ரா எஜ்ல ஸ்பைக் காமிக்குது. அதுக்கப்புறமும் அப்படியே அந்த ஸ்பைக் வந்து காமிச்சுக்கிட்டே வருது. ஆனா பாலும் பேட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கேப் இருக்கு. ஸோ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன் தான். எஸ், பேட்ஸ்மேன் ஃபேவரா அம்பையர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பேட்டு கிட்ட வரும்போது ஒரு ஸ்பைக் இருக்கு. ஸோ அதனால தேர்ட் அம்பையரோட சிச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சுது பர்சனலா. அது வந்து ஒரு பேட் டிசிஷன் நம்ம சொல்ல முடியாது. பட் பேட்டு கிட்ட க்ளோஸா வரும்போது ஒரு ஸ்பைக் வரும்போது ஆப்வியஸ்லி அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஃபேவரா தான் கொடுப்பாங்க. அதை தான் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிராலி வந்து பாத்தீங்கன்னா ஏரி வந்து ஒரு கவர் டிரைவ் விளாடினாரு அஸ்வின். அண்ட் செம கேட்சுங்க சிராஜ். அது ஆக்சுவலா அஸ்வின் விக்கெட்டுன்றதை விட சிராஜோட விக்கெட் தான். ஏன்னா அவர் கேட்ச் பிடிச்சதுனாலதான் அந்த விக்கெட்டே கிடைச்சது. ஏன்னா சூப்பர் கேட்ச், ரொம்ப லோவா வந்தது, சூப்பரா எடுத்தாரு. ஸோ அப்பவே இங்கிலாந்து அண்டர் பிரஷர் 60 for 3. அதுக்கப்புறம் ஜானி பேஸ்டோ வந்தாரு. உங்களுக்கு நல்லா தெரியும் 2021 பேஸ்டோ வந்து திணறினாரு. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடல. பட் அடுத்த 2 டெஸ்ட் மேட்ச்ல லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகிடுவாரு. அப்ப அந்த டெஸ்ட் மேட்ச்ல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் விளையாடிட்டு இருந்தாரு. ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச்ல கிளியரா ஒரு பிளான், ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு. நல்லாவே தெரியுது. எல்லாமே பேக் ஃபுட்ல தான் விளையாடுறாரு. அண்ட் எதுவுமே அக்ராஸ் த பேட் இல்ல, ஆஃப் சைட் தான் ஆடுறாரு. முக்கியமா ஒரு விளையாடின நிறைய ஷாட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கட் ஷாட்ஸ் தான். ரொம்ப டைம் எடுத்து பேக் ஃபுட்ல போய் கட் ஷாட் விளையாடுறாரு. ஆக்சுவலா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல பேக் ஃபுட்ல தாங்க அதிகமா விளையாடணும். அதாவது ஜோ ரூட்லாம் வந்து நிறைய சக்சஸ் பார்த்திருக்காரு இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. அண்ட் அதர் எண்ட் ஜோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் ஜானி பேஸ்டோவும் ஒரு ரீஜெனரேட்டட் ஜானி பேஸ்டோவா தெரியுறாரு. ரொம்ப டேஞ்சரஸா தெரியுது. இந்த பார்ட்னர்ஷிப் 48 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா டேம் டேஞ்சரஸா தெரியுது இங்கிலாந்து இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் கண்டினியூ ஆகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த பிச்சு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா டே 1லயே டர்ன் ஆகுதுங்க. இன்னும் போக போக டர்ன் ஆக போகுது. இந்தியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4th இன்னிங்ஸ் இந்தியா தான் விளையாட போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி டஃப் அன்லஸ் இந்தியா இந்த நெக்ஸ்ட் செஷன்ல செகண்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டப்பான்னு ஒரு 160 170 இல்ல மேக்ஸிமம் 180 இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணாங்கன்னா செம பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லலாம். பட் 250 260 மேல ரன்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எண்ட் ஆஃப் டே 1 டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்ட தான் மேட்ச் இருக்கும். ஏன்னா கண்டிஷன்ஸ் அப்படிதான் இருக்கு. போக போக இன்னும் பால் அதிகமா டர்ன் ஆகும். அண்ட் இங்கிலாந்து செலக்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ், ஜோ ரூட்டி ஆட் பண்ணிட்டீங்கன்னா 4 ஸ்பின்னர். ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி தான் அவங்க எடுத்த டீம் தட் இஸ் ஓகே, டாஸ் வின் பண்ணா. ஸோ அதுதான் இங்கிலாந்துக்கு ஒரு செம பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, அக்சர் பட்டேல் அவங்க 3 பேரையும் நம்ம நம்பலாம். ஸோ செகண்ட் செஷன்ல செமையா வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பொறுத்து வந்து பார்க்கலாம் இங்கிலாண்டோட ஃபைட் பேக்கா இல்ல இந்தியாவோட கம் பேக்கான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களோட கமெண்ட் செக்ஷன், உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செகண்ட் செஷன் முடிஞ்சோடனே நான் போடுறேன். இந்த வீடியோவை பார்த்து எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பாய்.